அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லகும் ததஃபக்கரூன் ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அதீம். அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக வரலாற்று தொடரிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வரலாற்றை அறிவதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் உண்டாகட்டும். பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பேரருள் என்றென்றும் நம்மின் மீது நிலவட்டுமாகுக என்ற துஆக்களுடனே வரலாறுகளை படிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய அத்துணை படிப்பினைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லகும் ததஃபக்கரூன். வரலாறுகளை எடுத்துச் சொல்லுங்கள், நீங்கள் அறிவு பெறுவீர்கள், படிப்பினை பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். பொதுவாகவே குர்ஆனுடைய வரலாறு என்பது, குர்ஆனுடைய போங்கு என்பது, குர்ஆனினுடைய அந்த தகவல்கள் என்பது 3 விதமாக அமையப்பட்டிருக்கிறது. முதல்ல குர்ஆனுடைய வரலாறுகள் என்பது அதுதான் உண்மையானது. லா ரைப ஃபீஹ் வமன் அஸ்தக மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். இதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அல்லாஹுவை விட உண்மை சொல்பவன் யார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். குர்ஆனுடைய வரலாறுகளை, குர்ஆனில் சொல்லப்படுகின்ற வரலாறுகளை 3 விதமாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள். 2வது, முன்னால் நடந்த நிகழ்வுகள் என்று சொன்னால் நபிமார்களுடைய வரலாறு. அந்த நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த விதம், அவர்களின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்திய முஅஜிஸா அற்புதங்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டதால் மக்களுக்கு என்ன செய்தி கிடைத்தது, அவர்களை அந்த நபிமார்களை நிராகரித்ததால் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட சோதனை வேதனைகள். 2வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களை பற்றிய தகவல்கள், கஹ்ஃப் குகைவாசிகளை பற்றிய வரலாறு, தாலூத் மன்னனினுடைய வரலாறு, துல்கர்னைன் அவர்களுடைய வரலாறு, காரூன் அலையுடைய வரலாறு, இப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. இப்படி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள். 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள். பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், ஹிஜ்ரத், மிஅராஜ் போன்றவைகளை நாம் உதாரணமாக குறிப்பிடலாம். மனிதர்களுடைய வரலாறுகளுக்கும் இறைவன் கூறும் வரலாறுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் சொன்னது மாதிரி இறைவன் சொல்கிற வரலாறுகள் உண்மை வரலாறு, இறைவன் சொல்கிற வரலாறுகள் அழகிய வரலாறு. அல்லாஹ் சொல்லுவான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். நாம் வஹி மூலம் உங்களுக்கு அறிவிக்கின்ற இந்த குர்ஆனின் சரித்திரங்கள் அழகானதொன்றை உங்களுக்கு நாம் விவரிக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வரலாறுகள் மக்களுக்கு பயன் தரக்கூடியவை, மக்களுக்கு பிரயோஜனமானவை. ஆக அன்பிற்குரியவர்களே, வரலாறு என்றால் அரபியிலே தாரிக் என்று அழைக்கப்படுகிறது. தாரிக் என்பது ஆரம்பம் முதல் கடைசி வரை உள்ள அத்துணையையும் புரிந்து கொள்ளும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து, அதற்கு முன்பு அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்ததிலிருந்து இனி இருக்கக்கூடிய கியாமத் வரை இருக்கக்கூடிய அத்துணையையும் வரலாறு என்று நாம் குறிப்பிடலாம். நாம் இப்பொழுது பார்க்க போவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் சீரத் என்று குறிப்பிடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், கால ஹுதுஹா வலா தஹப் சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா. சீரத்தஹல் ஊலா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சூனியக்காரர்களுக்கு மத்தியிலே தங்களுடைய தடியை போடுவார்கள். அந்த தடியை பார்த்துவிட்டு அதை நீங்கள் பயப்படாமல் எடுங்க, சனுஈதுஹா அதை நாம் உங்களுக்கு மீண்டும் தருவோம், சீரத்தஹல் ஊலா முந்தைய அந்த வடிவத்தை போல என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்போ சீரத் என்று சொன்னால் ஒரு வடிவம், ஒரு முன்மாதிரி என்று நாம் அதை பொருள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சீரத்துன் நபி என்று வல்லுநர்கள் விவரிக்கிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முன்மாதிரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சீரத் என்பதாக நாம் அழைக்கலாம். அன்பிற்குரியவர்களே, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா ஃபமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர் வ தக்கரல்லாஹ கஸீரா. மறுமை நாளையும் பயந்து யார் அல்லாஹுவிடம் ஆதரவு வைக்கிறார்களோ, அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுபவர்களிலே மறுமை நாளை பயந்து யார் அல்லாஹுவிடத்திலே ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய தூதுவரிடத்திலே உஸ்வத்துன் ஹஸனா அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தனது மறையிலே சொல்லி காட்டுகிறார். நபியினுடைய அந்த வரலாற்றை அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுபவர்கள், அல்லாஹுவை சார்ந்து இருப்பவர்களுக்கு நபியினுடைய அந்த வரலாற்றிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது, வாழ்க்கைக்கான தத்துவம் பொதிந்து கிடக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது நம் வாழ்க்கையின் முன்மாதிரிக்கு அது பேருபகாரமாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை பிரியப்படுவதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீங்கள் அல்லாஹுவை பிரியப்படுறீங்களா, என்னையை பின்பற்றுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறான் அல்லாஹ். அப்போ நாம் அல்லாஹுவை பிரியப்படுகிறோம் என்பதனுடைய அடையாளம் நபியை பின்பற்றுவது. இப்போ நபியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், நபியினுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பது இங்கு விளங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, சீரத்துவை படிக்கும்போது நபியினுடைய வாழ்வில் நடந்த அத்துணை நிகழ்வுகளும் நம் கண் முன் வரும். அதன் மூலம் நமக்கு ஏராளமான படிப்பினைகள். ஒரு குழந்தை பருவம் எப்படி அமைய வேண்டும், வாலிப பருவம், இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் தரிகட்டு கிடக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்களினுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது. இளைஞர்களை பற்றிய கவலைப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அவர்களுடைய ஹேர் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய முடிவெட்டுதல்கள் கூட இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருக்கிறது. சின்ன விஷயம், ஆனால் அதை அவர்களால் சரி செய்ய முடியவில்லை. கையிலும் கழுத்திலும் பல ஆபரணங்களை அணிந்து கொள்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடையாளமே இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அவர்களுக்கான அற்புதமான முன் வடிவம் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று பல்வேறு சோதனைகள் இந்த சமூகத்திற்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கான தீர்வும் பதிலும் நபியினுடைய அந்த வரலாற்றிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, அஷத்துன் நாசி பலாஅன் லில் அன்பியா, மக்களிலே அதிகமான முசீபத்தை சோதனையை சந்தித்தவர்கள் நபிமார்கள் என்பதாக சொல்லி காட்டுவாங்க. பொதுவாகவே நபிமார்களுக்கு நிறைய சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிறைய சோதனைகள் ஏற்பட்டது. இரத்த உறவுகளின் மூலமாகவே சோதனை ஏற்பட்டது. நெருங்கி இருந்தவர்களின் மூலமாக சோதனை ஏற்பட்டது. நபியை பாராட்டியவர்களே, நபியை நுபுவத்திற்கு முன்பு அல் அமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்று பாராட்டியவர்களே அவர்களை தூற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பிறந்த மண்ணை விட்டு வெளியேறுவதற்கு காரணமாக அந்த ஊர் மக்காவாசிகள் அமைந்திருந்தார்கள். அப்போ எந்த அளவிற்கு சோதனை, ஊர் ஒதுக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போ சோதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டது. இப்போ நமக்கும் ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபியினுடைய வரலாறு மிகப்பெரிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்றால் என்ன?
என்பதற்கான அற்புதமான பதில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்விலே இருக்கிறது. இஸ்லாம்னு சொன்னால் தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் என்ற இந்த ஆன்மீக ரீதியில் இல்லாமல் இஸ்லாம் என்பது வாழ்க்கையினுடைய வழிகாட்டி, வாழ்க்கையினுடைய முன்மாதிரி. ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை மனித சமூகம் சங்கமிக்கக்கூடிய, மனித சமூகம் சந்திக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளிலேயுமே அதற்கான அற்புதமான வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சீரத்தை படிப்பதன் காரணமாக எப்படி தஅவா பணி செய்ய வேண்டும், தஅவாவினுடைய அழைப்பு பணி எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு திறமை நமக்கு உண்டாகிறது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாபெரும் பணி தஅவா அழைப்பு பணியாக இருந்தது. ஏகத்துவ ஜோதியான, ஏகத்துவ கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவைத்தான் அவர்கள் முன்மொழிந்தார்கள், அதைத்தான் மக்களுக்கு போதித்தார்கள். அதன் பிரகாரம்தான் மக்கள் இஸ்லாத்தின்பால் சாறை சாறையாக வர ஆரம்பித்தார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடவடிக்கை, அவர்களுடைய அருங்குணங்கள், பண்புகள் அதுவெல்லாம் அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவைகளை நாம் தெரிந்து கொள்வோமேயானால் நிச்சயமாக நம் வாழ்வு ஜொலிக்கும், செபிக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் இருக்கிறது. அதே மாதிரி நிர்வாகப் பணி, குடும்ப விஷயங்கள், வியாபாரம், இப்படி அத்துணை நிகழ்வுகளிலேயுமே மாணவியினுடைய வாழ்க்கை வளராறு நமக்கு அற்புதமான வழிகாட்டியாக இருக்கிறது அல் குர்ஆன். அதை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் சீரத்தை படிக்க வேண்டும். நபியினுடைய வாழ்வை நாம் அங்குலம் அங்குலமாக ரசித்து ரசித்து அதை நாம் முழுமையாக படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆனை விளங்க முடியும். ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனை விளங்க வேண்டும் என்பது அவசியம். இப்போ குர்ஆனை விளங்குவதற்கு நபியினுடைய சீரத் ரொம்ப முக்கியம். குர்ஆன் இறங்கிய சில நிகழ்வுகளை விளங்க வேண்டும் என்று சொன்னால் சபபுன் நுசூல் அல்லது அஸ்பாபுன் நுசூல் என்பதாக சொல்வார்கள். இந்த வசனம் ஏன் இறங்கியது, என்ன காரணத்திற்காக இறங்கியது என்பது போன்ற விஷயங்களை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நபியினுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆனை படிப்பதற்கு, குர்ஆனை தெரிந்து கொள்வதற்கு நபியினுடைய வாழ்க்கையை விட்டால் வேறு விளக்கம் கிடையாது. அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, குர்ஆன் ஹதீஸில் நாசிக் மன்சூஹுன்னு ஒரு பாடம் இருக்குது. நாசிக் மன்சூஹுனா சில பழைய சட்டங்கள், புதிய சட்டங்கள். நாசிக்னா புதிய சட்டம், மன்சூஹுனா பழைய சட்டம். சில சட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கும், சில சூழ்நிலைகளுக்கு பின்பு, காலங்களுக்கு பின்பு அந்த சட்டம் மாற்றப்பட்டுவிடும். எனவே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த அற்புதங்களை விளங்கிக் கொள்வதற்கு உதாரணமாக மிஅராஜ் எப்படிப்பட்ட தருணத்தில் அது ஏற்பட்டுச்சு, எப்படிப்பட்ட தருணத்தில் அந்த மிஅராஜ் ஏற்பட்டது. குர்ஆன் மிகப்பெரிய அற்புதம். இப்போ அது அற்புதம்னு விளங்கணும்னு சொன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றை தெரிவது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த நூற்றாண்டு, இந்த யுகம் இருக்கிறதே, இஸ்லாத்தின் மீதான அச்ச உணர்வு பெருகி கிடக்கிறது. அச்சமான ஒரு உலகமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் மீது உண்டான வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இஸ்லாத்தின் மீது மட்டுமல்ல, நபியை பற்றிய கேலி சித்திரம் வரையப்படுகிறது. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அது மாதிரியான சித்திரம் வரைந்தார்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கோவையில் நபியை பற்றிய தவறான தகவல்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் பெருமக்கள் எல்லாம் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையெல்லாம் கம்ப்ளைண்ட் செய்து அந்த மனிதர் கைது செய்வதற்கு காரணமாக இருந்தார்கள். இப்படி காலமெல்லாம் நபியின் மீது பல சித்திரங்களை வரைந்து பல தவறான தகவல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கெல்லாம், இந்த இஸ்லாத்தின் மீதுண்டான இந்த வெறுப்பு பிரச்சாரங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பும் கடமையும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கிறது. எப்பொழுது இந்த முஸ்லிம் சமூகம் இதற்கு பதில் சொல்லும்?
எந்த நேரத்திலே இந்த முஸ்லீம் சமூகம் பதில் சொல்லும்? முஸ்லீம் சமூகம் என்ற உடனே ரொம்ப தூரத்துக்கு போயிடக்கூடாது. இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவிகளும் சரி, தாய்மார்களும் சரி, சகோதரிகளும் சரி, அனைவருமே முஸ்லீம் சமூகம்தான். நாமும் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம் நபியை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம்? நபியின் மீதுண்டான விமர்சனத்திலே நாம் அதற்கு என்ன பதிலை சொல்ல காத்திருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, நபியினுடைய அந்த அன்பான சகோதரத்துவ பழக்கம், அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய எளிமை, அவர்களுடைய குணங்கள் இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல, அதுதான் உண்மையும் கூட. எனவே அவர்களினுடைய அந்த அருங்குணங்களை எல்லாம், சகோதரத்துவத்தை, அவர்களுடைய பரஸ்பர அன்பை, எளிமையை, அவர்களுடைய சாந்த சுரூபியாக இருந்த அத்துணை விஷயங்களையும் நாமும் தெரிந்து கொண்டால்தான் தவறான விமர்சனங்கள் வரும்போது அதை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு காரணமாக இருக்கும். பரவலாகவே நமது பகுதிகளில் இஸ்லாமியர்களுக்கு வீடு இல்லை என்ற ஒரு தகவல் பகிரங்கமாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவர்களிடத்திலே சுத்தமில்லை. இஸ்லாமியர்களிடத்திலா சுத்தமில்லை? சுத்தத்தினுடைய முன்னுதாரணமே இஸ்லாமியர்கள் தான். சுத்தத்தின் முன்னோடியே இஸ்லாமியர்கள் தான். சிறுநீர் கழிப்பதிலிருந்து அத்துணை சுத்தத்தையும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. சுத்தமில்லை என்று சொன்னால் வணக்கமில்லை, நீ இறைவனை வணங்குவதற்கு தகுதியற்றவன். இன்னைக்கு மாற்று மத அன்பர்கள் எல்லாம் நின்று கொண்டு ஆங்காங்கே ஆண்கள் அல்ல பெண்களும் கூட சிறுநீர் கழிக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த ஆடையில் அந்த சிறுநீர் ஒட்டிக்கொள்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்லாம் சுத்தத்தை அற்புதமாக வடிவமைத்து காட்டுகிறது. ஆனால் நமக்கு நம்ம பகுதியில் என்ன பேருன்னு சொன்னால் சுத்தமில்லாதவர்கள். எப்பொழுது இஸ்லாத்தினுடைய மாண்பை, இஸ்லாத்தினுடைய சுத்தத்தை பிற மனிதர்களுக்கு நாம் எடுத்து காட்டப் போகிறோம்? இஸ்லாத்தினுடைய வரலாறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாறை கற்றுக்கொள்ளும் போதுதான், படித்து கொள்ளும் போதுதான் அதை பிறருக்கு நாம் எடுத்து சொல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் நாம ஏதோ ஒரு போங்கிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பெர்னான் ஷா மிகப்பெரிய அறிஞர்களில் ஒருவர். நிறைய அறிஞர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக, ரோல் மாடலாக காட்டுகிறார்கள். ஆனாலும் பெர்னான் ஷா சொல்வார், இன்றைய மானுட நாகரிகம் இன்னைக்கு கொலை, கொள்ளை, திருட்டு, விபச்சாரம், இது போன்ற நிறைய குற்றங்கள் பல்கி பெருகி கிடக்கிறது. மனிதத்தன்மை இல்லாத சூழ்நிலை எங்கும் வியப்பித்திருக்கிறது, ஆக்கிரமித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மனிதன் என்று சொன்னால் மனிதம் என்ற அந்த தன்மை அங்கு இருக்க வேண்டும். ஆனால் அது போன்ற தன்மைகள் எல்லாம் காணாமல் போய்கொண்டிருக்கிறது. பெர்னான் ஷா சொல்லி காட்டுவார், இன்றைய இந்த மானுடம் செழிக்க வேண்டும் என்றால், இன்றைய இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய வாழ்வு வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடன் இருப்பாரானால், இன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த மானுட நாகரிகம் இன்று எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவர் வெற்றி கொண்டிருப்பார் என்று சொல்கிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, மனிதகுலம் மீண்டும் ஒரு முறை நபியினுடைய வாழ்க்கையை படித்து பார்ப்பது இன்றைய காலத்தினுடைய கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வாழ்வை படம் பிடித்து கொள்வது இன்றைய காலத்தினுடைய மிகப்பெரிய அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வாழ்வை நாம் படிப்போமேயானால், அறிந்து கொள்வோமேயானால், நிச்சயமாக இன்று இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், சோதனைகளுக்கும், முசீபத்துக்களுக்கும் அது தீர்வாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபியே, உம்மை அகிலத்தார்களுக்கு ஒரு அருட்கொடையாகவே, அருளாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. ஆலமீன் என்பது மனிதன், மலக்குகள் உள்ளிட்ட அல்லாஹுவை தவிர உள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சொல். வமா அர்ஸல்நாக ரிசாலத் என்ற தூதுத்துவத்தின் மூலம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருளாக, அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய மிகப்பெரிய நிஅமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்னாரின் தூதுத்துவம் அகிலங்களுக்கெல்லாம் பொதுவாக இருக்கிறது. அதை நபி அவர்களே படைப்புகள் அனைத்திலும் நான் பொதுவாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே நமக்கு மட்டும் நபி அல்ல, மனித இனம், ஜின் இனம், விலங்கினம், காற்று, இன்னும் எத்துணை அண்ட சராசரங்கள் இருக்கிறதோ அது அத்துணைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் தூதுவர்கள். வரலாற்று நாயகர்களாக அறிமுகப்படுத்தப்படும் தலைவர்களிலே வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பின்னரும் மக்களால் இன்று வரை போற்றப்படுகிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே என்பதுதான் சரித்திரம் கூறும் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய செல்வாக்கு இருக்கிறதே தத்துவார்த்தமானது மட்டுமல்ல, நடைமுறையிலே அதுதான் உகந்ததும் கூட. நடைமுறைக்கு அதுதான் செல்லுபடியாக கூடியதாகவும் இருக்கிறது. அது மறையாத செல்வாக்கிற்கு அவர்களின் எழில் சிறந்த நடைமுறை மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. வாழ்முனையிலே ஆதிக்க அசைவுகள் இல்லாமல் சிறந்த மனிதநேய பண்புகளாலேயே மானுட சரித்திரத்தினுடைய மாபெரும் புரட்சி இருக்கிறது. அப்படி ஏற்படுத்தியவர்களிலே மாநபி அவர்களே முதன்மையானவர். அன்னலார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மி நபி, எழுதி படிக்காத நபி, எழுதி படிக்க தெரியாதவர்கள். அவர்கள் எழுதி படிக்கவில்லை, ஆனாலும் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இருக்கிறதே, எத்துணை பண்டிட்டுகள், எத்துணை பட்டம் பெற்றவர்களும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கூற முடியாது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தீர்வு கண்ட விடிவெள்ளியாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திகழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த வாழ்வு இருக்கிறதே, இன்று இந்த சமூகம் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத அனைத்து சமூகங்களும் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய சோதனைகளுக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சாதனைகளாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வரலாற்று பக்கங்களை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த அருமையான வரலாற்று பக்கங்களை இந்த மானுட சமூகம் மீண்டும் 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 புரட்டி பார்ப்பது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம். நபியினுடைய அந்த வாழ்வு இருக்கிறதே அது பௌர்ணமி நிலவு போல எங்கிருந்து பார்த்தாலும் பௌர்ணமி தனது நூலை வெளிச்சத்தை அது உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கும். இங்கிருந்து பார்த்தா தான் அதனுடைய வெளிச்சம் தெரியும், அமெரிக்காவில் இருந்து பார்த்தா அதனுடைய வெளிச்சம் தெரியாது என்பது அல்ல. உலகம் முழுவதுமே பௌர்ணமி அன்றைய தினத்திலே அது பிரகாசமாக இருக்கும், பார்ப்பவர்களுக்கு அழகை வெளிப்படுத்தும். அதுபோல எக்காலமும் நாகரிகம் வளராத, விஞ்ஞானம் வளராத 1400 வருடங்களுக்கு முன்பே நபியினுடைய அந்த வாழ்வு மிகப்பெரிய அழகாக காட்சி தந்தது. இன்று அறிவியல் வளர்ந்திருக்கிறது, இன்றைய டிஜிட்டல் உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றும் நபியினுடைய அந்த வரலாறு ஜொலித்து கொண்டிருக்கிறது. எக்காலமும் வழிகாட்டக்கூடிய அற்புதமான முன்மாதிரி தான், அற்புதமான வரலாறு தான், உஸ்வத்துன் ஹசனா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வை படிப்பதன் மூலமாக, வாழ்க்கையை தெரிந்து கொள்வதன் மூலமாக நமது வாழ்க்கை மெருகேறும், ஒளியேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை அறிந்து அதன் மூலம் பல படிப்பினைகளை பெறுவதற்கு, நபியினுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்குமே நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.